ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஸ்டூல் இல்லைங்க. வேடிக்கை எப்படிங்க தொஞ்சிக்கிட்டா தூக்கி போட முடியும்? இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கலைன்னா நான் இதே இடத்துல மண்ணெண்ணெயை ஊற்றி தீ குளிச்சு சாவேன். இதுதான் உண்மை. இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. இந்த இடத்துல ஒரே ஒரு காயம் தான் இது வரைக்கும் இப்படி காயம் இருந்துச்சு. பார்த்துட்டு அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கு, தூக்கு போட்டிருக்குன்றாங்களே. தூக்கு போட்ட எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. கண்ணு மொழி மேலே போகும், நாக்கு பல்ல விட்டு உறைஞ்சி வெளியில் வந்துடும். உள்ள கழுத்து ஒடியெல்லாம் ஒன்றும் செய்யல, நேரம் இப்படியே இருக்குது. இதை அடித்து தான் கொண்டுட்டான். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. போலீஸ் தூக்கு போட்டால் நம்ம இல்லாமல் எப்படி உங்கள் பாடியை இறக்கி இங்கே கொண்டு வந்துடும். அங்கே இடத்துக்கு நாங்கள் போகல. 11:15 வரைக்கும் டியூட்டியில் இருந்த பொண்ணு 12:40க்கு தூக்கு போட்டுறதுன்னா எப்படி நாங்கள் நம்ப சொல்கிறீங்க? இது நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லும்போது உங்களுக்கு யார் என் பொண்ணு தற்கொலை பண்ணுதுன்னா அப்போ உங்களுக்கு எப்படி நியூஸ் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது ரஞ்சித் குமார்ன்றவரை சொல்கிறாங்க. தூக்கு போட்டதை எங்கள் கண்ணில் காட்டலை. நாங்கள் ரஞ்சித் குமார் மேலே தான் சந்தேகப்படுறோம். அவர் தான் இந்த சொத்துக்காகத்தான் அடித்து கொண்டுட்டாருன்னு உறுதியாக நான் தான் சொல்கிறேன். இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொன்னார், தலைப்பக்கமும் ஒரு அடி இருக்குப்பான்னு சொன்னார். போட்ட ஃபேனுன்னு காட்டுறாங்க, அதை வீடியோ எடுத்துருக்குறோம். ஃபேனில் இருக்கிற டஸ்ட்டு கொண்டு அப்படியே இருக்குங்க. அந்த வீடியோ ஆதாரம் இருக்கு என்கிட்ட. டஸ்ட்டு கூட போகலை. இதில் எப்படி ஒரு புடவையை போட்டு எடுத்திருந்தா இந்த தூசி போயிருக்குமா போகாதான்? எங்களுக்கு இது கொலை தான், முழுக்க கொலை தான்னு சந்தேகம். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஸ்டூல் இல்லைங்க. வேடிக்கை எப்படிங்க தொஞ்சிக்கிட்டா தூக்கி போட முடியும்? இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கலைன்னா நான் இதே இடத்துல மண்ணெண்ணெயை ஊற்றி தீ குளிச்சு சாவேன். இதுதான் உண்மை. ஒரு எஸ்ஏக்கே இந்த நிலைமைனா, ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்த எஸ்ஏக்கே இந்த நிலைமைனா, பாமர மக்கள் நாங்களே என்ன செய்வோம்? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எங்கள் அண்ணன் பொண்ணு அந்தோணி மதான் பேர், D1 ஸ்டேஷனில் எஸ்ஏவா வேலை பார்க்குது. அது சம்பவம் நடந்த அன்னைக்கு என்னென்னா, நாங்கள் நைட்டு கடையே முடிச்சுட்டு படுத்துருந்தோம். ஒரு 2 மணி 2:30 மணி இருக்கும். எங்கள் அண்ணன் பொண்ணு அந்தோணி மாதியோட தங்கச்சி ஃபோன் பண்ணிச்சு. அண்ணா ரன் டைம்னால டக்குன்னு எடுத்து என்ன வாப்பானே, அக்காவை நம்ம விட்டு போயிடுச்சு சித்தப்பா அப்படின்னுச்சு. என்ன பார்த்து என்ன சொல்கிறேன், எங்கே இருக்கு? என்ன கேஎம்சிக்கு வர சொல்லியிருக்காங்க, என்னன்னு தெரில, நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. நான் உடனே கேஎம்சிக்கு நானும் அடுத்த 1/2 மணி நேரத்தில் போயிட்டேன். போய் பார்த்தா எல்லாரும் ஃபேமிலியில் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. என்னவாப்பா நீங்கள் இங்கே இருக்கீங்க, கேஎம்சிக்கு என்ன? அப்போ அங்கே ஸ்பாட்டுக்கு யார் போயிருக்காங்கன்னா யாரும் போகல, போலீஸு இங்கே தான் வர சொல்லிட்டாங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னா. நான் வரும்போதே மணி 2:45. பாடி ஒரு 4:30 போல் வந்துச்சு. நான் தான் மார்ச்சரி ரூம் எனக்கு தெரிஞ்சதுனால நான் மார்ச்சரி ரூமுக்கிட்ட வெயிட் பண்ணேன். வண்டி வந்தது, நான் தான் பாடியை பார்த்தேன். அப்படியே தூங்குன மாதிரி இருக்குது. பாடி எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த இடத்துல ஒரே ஒரு காயம் தான் இது வரைக்கும் இப்படி காயம் இருந்துச்சு, செராய்ப்பு காயம். பார்த்துட்டு அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கு, தூக்கு போட்டிருக்குன்றாங்களே. தூக்கு போட்ட எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஒன்று தூக்கு போட்டு நான் நிறையா பார்த்துருக்குறேன். ஒன்று கண்ணு மொழி மேலே போகும். டாக்டருங்க என்ன சொல்ல, கண்ணு மொழி மேலே போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. வெயிட்டாக தூங்குனா நாக்கு பல்ல விட்டு உறைஞ்சி வெளியில் வந்துடும். மோஷன் போகும். இது எதுவுமே அறிகுறி இல்லைன்னு எங்கள் மோஷன் போகிறதெல்லாம் எங்கள் பிள்ளைகள் பார்த்துட்டு இல்லைன்றாங்க. அறிகுறி வந்துடும். பிள்ளை கழுத்து ஒடியெல்லாம் ஒன்றும் செய்யல, நேரம் இப்படியே இருக்குது. இதை அடித்து தான் கொண்டுட்டான். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. போலீஸு தூக்கு போட்டால் நம்ம இல்லாமல் எப்படி உங்கள் பாடியை இறக்கி இங்கே கொண்டு வந்துடும். அங்கே இடத்துக்கு நாங்கள் போகல. அவங்க கேஎம்சிக்கு வாங்க, அவங்க பொண்ணு பாடியை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோன்னா, அப்போ நாங்கள் ஆதங்கத்தில் ஐயோ பிள்ளை பாடி வருதுன்னு இங்கேயே நின்றுட்டோம். இல்லை நீங்கள் அவங்க அலைய வேண்டாம், நேராக கேஎம்சி ஆஸ்பத்திரி வந்துடுங்க, நாங்கள் அங்கே தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோன்ட்டாங்க. நாங்கள் நின்றோம். காலையில் வரைக்கும் நாங்கள் பார்த்து அழுதுட்டு, சரி ஒரு 7 மணிக்கு ஃபோன் பண்ணோம். வந்த பிசிகிட்ட பேசிட்டு நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க, எல்லா வாரமும் சொல்லுவாங்கன்ட்டாங்க. போய் ஸ்டேஷனுக்கு ஒரு 7-8 மணிக்கு போனோம். போய் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, உள்ளே கூப்பிட்டு நல்லபடியாக தான் உட்கார வச்சு, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு நைட்டு டியூட்டி பார்த்து தான் போனாங்க, நல்லபடியாக தான் செஞ்சாங்க. நைட்டு 11 மணி வரைக்கும் இங்கே டியூட்டி பார்த்துட்டு நைட் டியூட்டி தான் பார்த்தாங்க. நைட் டியூட்டியில் தான் அவங்க இப்போ இருந்தாங்க. நான் அன்னைக்கு என் பொண்ணு வேலை பார்க்குது நைட் டியூட்டின்னு அவள் தங்கச்சிட்ட சொல்லியிருக்கு. 11:15 வரைக்கும் ஃபோனில் பேசியிருக்காங்க. நல்ல மனநிலையில் தான் இருந்துச்சு. 12:40க்கு உங்கள் பொண்ணு தூக்கு போட்டுக்கிடுச்சுன்றாங்க. 11:15 வரைக்கும் டியூட்டியில் இருந்த பொண்ணு 12:40க்கு தூக்கு போட்டுறதுன்னா எப்படி நாங்கள் நம்ப சொல்கிறீங்க? மன உளைச்சல்னு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நல்லா பேசிக்கிட்டு இருந்துச்சு. காலையில் நான் வீட்டுக்கு வரேன், அம்மா அப்பா வீட்டுக்கு வரேன், இப்போ பிள்ளைகள் 2 நாளைக்கு நான் வெளியூர் ஒரு கேஸ் விஷயமா போக வேண்டியிருக்கு, நீ பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிக்கோ பாப்பான்னு சொல்லியிருக்கு. வாக்கா சரிக்கா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல முறையில் தான் பேசிட்டு வச்சுருக்குறாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் நேற்று நாங்கள் ஊர் ஆளுகள்லாம் கூடிட்டாங்க. கூடுனா எங்களை ஒரு ரூமுக்குள்ளேயும் மித்தவங்களை ஒரு ரூமுக்குள்ளேயும் விட்டு, யார் கொஞ்சம் உஷாராக பேசுகிறாங்களோ அவங்கள ஏதாவது ஒரு ரூமுக்குள்ளே விட்டுட்டு பேசிக்கிட்டு
என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இருங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு நேற்று எங்கள் சொந்தக்காரங்க யாரு கூடயும் கலந்து பேசாத அளவுக்கு அப்படியே இது பண்ணிட்டு சரி நீங்கள் பாடியை வாங்க நேற்று ரெடி பண்ணாங்க. சப்போஸ் இது நேற்று ஒரு மயிரிலே தான் போஸ்ட்மார்டம் மிஸ் ஆயிருச்சு. அந்த டயத்துக்கு போஸ்ட்மார்டம் பண்ணியிருந்தா இன்றைக்கி விஷயமே வராது. இன்றைக்கி காலையில் பேப்பரில் சூசைடு வீடியோ காலில் பேசுனாங்க, அது இதுன்னு கண்ட மணிக்கு போடுறாங்க. உண்மை கிடையாது. எங்கள் முன்னாடி எங்கள் பொண்ணு பாடியை ரெக்கவர் பண்ணலை. இந்த நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லும்போது உங்களுக்கு யார் என் பொண்ணு தற்கொலை பண்ணுதுன்னா பண்ணுதுன்னா அப்போ உங்களுக்கு எப்படி நியூஸ் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது ரஞ்சித் குமார்ன்றவரை சொல்கிறாங்க. ரஞ்சித் குமார்னா அவர் எப்படி உங்களுக்கு சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது ரஞ்சித் குமார் உங்களுக்கு சொன்னார், நாங்கள் அதன் பேரில் தான் போய் நடவடிக்கை எடுத்தோன்னு. இந்த ரஞ்சித் குமார் யாருன்னா இவர் என் பொண்ணு திருமணமாகி விவாகரத்து ஆயிடுச்சு. இப்போதைக்கு தனியாக இருக்கிறாங்க. இவர் அது விவாகரத்து ஆகிறதுக்கு காரணமும் இவர் தான். இவராக தான் இருந்திருக்கிறாரு. 1 or 2 எஸ்ஏ செலெக்ஷனில் இருந்தவங்க இவர் தனிமையில் இருக்கிறத பயன்படுத்தி இவர் தப்பாக இது பழகி ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் ஆகியிருக்காங்க. இப்போ 2வது என் திருமணம் முறிவானதுக்கு அப்புறம் ப்ராப்பராக தாலி கட்டியே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பேங்க் புக்கில் இருந்த அனைத்து சொத்துக்கும் இந்த ரஞ்சித் குமார் தான் நாமினியாக இருக்கார். அவர் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு இன்றைக்கி போலீஸ் என்கிட்ட சொல்கிறாங்க. அவர் தான் நாமினியாக இருக்கார். அந்த வீட்டில் இருந்திருக்கிறாரு. என் பொண்ணு அடித்து இப்போ தூக்கு போட்டிருக்குன்னா அப்போ அவர் ஒன்று உள்ளே இருக்கணும். நாங்கள் தூக்கு போட்டதை எங்கள் கண்ணில் காட்டலை. நாங்கள் ரஞ்சித் குமார் மேலே தான் சந்தேகப்படுறோம். அவர் தான் இந்த சொத்துக்காகத்தான் அடித்து கொண்டுட்டாருன்னு உறுதியாக நான் தான் சொல்கிறேன். நானும் சொல்கிறேன், எல்லாரும் சொல்கிறோம். அவர் தூக்கு போட்டதுக்கு உண்டான எந்த எவிடன்ஸோ ஆதாரமோ எங்களுக்கு பார்க்க தெரியலை. இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு சிராய்ப்பு காயம் இப்படி கன்னத்தில் தான் இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொன்னார், தலைப்பக்கமும் ஒரு அடி இருக்குப்பான்னு சொன்னார். நாங்கள் பார்க்கல, தலைப்பக்கம் அது தெரியலை, என்னன்னு தெரியலை. இதுதான் நடந்துச்சு. அவன் மேலே எங்களுக்கு என்ன இப்போ இருக்கிற எல்லா ஆதாரமும் இருக்குது. அவங்க அவன் அந்த பொண்ணுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறான் போலீஸ் ஸ்டேஷனில். அவன் நேற்று அந்த வீட்டுக்கு போய் போலீஸ்காரங்க கூட்டு போய் திங்ஸ் எடுக்க போகும்போது என் சொந்தக்காரங்க போனாங்க. போய் அந்த ஃபேன் போட்ட இதான் தூக்கு போட்ட ஃபேனுன்னு காட்டுறாங்க. அதை வீடியோ எடுத்துருக்குறோம். ஃபேனில் இருக்கிற டஸ்ட்டு முதற்கொண்டு அப்படியே இருக்குங்க. அந்த வீடியோ ஆதாரம் இருக்குது என்கிட்ட. கதவு முன்னாடி மட்டும் உடச்சி வச்சுருக்குறாங்க. உள்ளே 2 பிள்ளைங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு ரூமுக்குள்ளே சின்ன பசங்க 2 தூங்கிக்கிட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரியலை. அவங்க தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவன் ஃபேன் டஸ்ட்டு போகலை, வேறு எந்த இதுவுமே இல்லை. எங்களையும் கூப்பிட்டு எங்கள் தூக்கு போட்டதுக்கு உண்டான ஃபோட்டோவோ எவிடன்ஸோ இருக்குது அப்படின்னாலும் நாங்கள் நம்புவோம். இவங்க போலீஸ்காரங்க எந்த எவிடன்ஸும் இல்லை. கேட்டால் நாங்கள் காப்பாற்றுறதுக்கு தூக்கிட்டு போனோம் அப்படின்றாங்க. இது என்ன இதெல்லாம் இல்லை இங்கே இறந்து தான் இங்கே கொண்டே வந்தாங்க. வேறு எதுவும் இறந்து தான் இங்கே கேஎம்சிக்கே கொண்டு வந்தாங்க. அவங்க வீட்டில் தான் இப்போ தூக்கு போட்டுச்சுன்னு காட்டுறாங்க. அது தங்கியிருந்த வீடு, என் பொண்ணு தங்கியிருந்த வீடு. கூட இந்த ரஞ்சித்ன்றவன் தான் கூட இருந்தான். போட்ட ஆதாரம் எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது. இல்லை, அவன் மீஞ்சூர் ஸ்டேஷன் எஸ்ஏ. அவன் தான் அவன் கூட தான் இப்போ தாலி கட்டி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க அஃபேரில் எதுவும் கிடையாது. தாலி கட்டி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். அந்த வீட்டுக்குள்ளே இன்றைக்கும் போனால் ஃபோட்டோ, தாலி கட்டின மாதிரி கல்யாணம் முடித்த ஃபோட்டோ எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. அவன் ஏன் இப்போ நான் இது எனக்கு அஃபேர்னு அவன் ஏன் சொல்கிறான்? இப்போது அவன் மென்ஷன் பண்ணி அவன் தான் திட்டமிட்ட கொலைன்னு போட்டிருக்கோம், கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்கோம். போலீஸு சஸ்பெண்டு தான் பண்ணியிருக்கு. இன்னும் இந்த சஸ்பெண்ட் பண்ணியே நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போய் அலைய வேண்டியது இருக்குது. இப்போ தான் அதுவும் லெட்ரு வச்சுருக்காங்க. இன்னும் சஸ்பெண்ட் ஆகலை. மறுநாள் அதுக்குள்ளேயும் போஸ்ட்மார்டம் போட்டு நீ போஸ்ட்மார்டம் பண்ணுன்னா எங்களுக்கு ஏதாவது தூக்கு போட்டதுக்கு உண்டான ஆதாரத்தை காமிக்க சொல்லுங்கள். இல்லை, அதுக்கு முன்ன கூட எனக்கு தூக்கில் தொங்கினதுன்னா நாங்கள் இப்போ யாருங்க எங்கள் முன்னாடி இறக்குனாங்களா பாடியை? நாங்கள் போய் சோதித்தோம். ஃபேனு எல்லாம் அப்படியே இருக்குது. போட்ட பொருள் போட்ட மாதிரி இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்டூல் இல்லைங்க. ஃபேனுக்கு எப்படிங்க தொங்கிக்கிட்டா தூக்கு போட முடியும்? இருக்காங்க வீட்டில் ஒரு ஸ்டூல் கிடையாதுங்க. இதே போலீஸ் என்கொயரி பண்ணுறாங்கல்ல, ஒரு சின்ன ஸ்டூலு கூட கிடையாதுங்க அங்கே. இப்போது ஃபேனில் ஏறணும், ஒரு சேர் இருக்கணும், ஏதாவது இருக்கணும். கட்டில் மட்டும்தான் இருக்குது, ஸ்டூல் கூட கிடையாது. கட்டில் அவ்வளோ தூரத்தில் தள்ளி கிடக்கு. ஃபேனில் எப்படிங்க தொங்க முடியும்? என்ன கோரிக்கை? இது அவன் திட்டமிட்டு பணத்துக்காக என் பொண்ணு அவன் வலையில் உழுக வச்சு
திருமணம் பண்ணி அவன் ஏற்கனவே ரஞ்சித்துக்கு திருமணமாகி அவங்க பொண்டாட்டியும் எசேவா இருக்குன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. இவங்க தனியாக இருக்கிற சூழ்நிலையை பயன்படுத்தி இவங்க சொத்தை அபகரிக்க இவங்க கூட பழகுற மாதிரி பழகி எல்லா சொத்துலையும் அவங்க லேண்டு வாங்கினதுல இருந்து பேங்க் நாமினி, பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து ஜுவல் அக்கௌண்ட்டில் இருந்து எல்லாமே நாமினியாக ஆயிட்டு அவன் ஒரு இடம் இப்போ வாங்குறான். 66 லட்சத்துக்கு இடம் வாங்குறதுக்கு அவன் முயற்சி பண்ணியிருக்கான். அதுக்கு பணம் தேவைப்படுது. அதில் தான் பிரச்சனை ஆகிருக்கு. அது சம்மந்தமாக 2 பேருக்குள்ளே வாக்குவாதம் வந்திருக்கு. வாக்குவாதம் முத்தி இவன் அடித்து கொன்னுட்டான் என் பிள்ளைய. இப்போ என் பிள்ளை செத்து போச்சு சூசைடுன்னு இவங்க முடிச்சிட்டாங்கன்னா அவன் அவன் இறப்பு சர்டிஃபிகேட்டை வாச்சு ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு தான் தெரியும் நாமினினா என்னன்னு. இறந்ததுக்கப்புறம் அவங்க சொத்து ஃபுல்லாக அவங்களுக்கு போயிடும். இவன் எடுத்துக்கிடுவான். இதுதான் மூல காரணம் எனக்கு தெரியுது. ஏன் இதை போலீஸ் மறைக்கி என்கிட்ட போலீஸ் சொன்ன ஒரே வார்த்தை இதே சிஎம்சி ஆஸ்பத்திரி முன்னாடி மீடியா ப்ரெஸ்கிட்ட சொல்லிடுறாங்க, எலெக்ஷன் டைம் டிபார்ட்மெண்ட்டு பேர் கெட்டு போகும்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்ல, எனக்கு கரெக்டான என் பிள்ளையோட தூக்கு போட்டு தொங்குன ஒரு ஃபோட்டோவை காட்ட சொல்லுங்கள். நான் எதுவுமே பேசாமல் இப்படியே வாங்கிட்டு போயிடுறேன். இல்லைன்னா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், பார்ப்போம். அவ்வளோதான். இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கலனா நான் இதே இடத்துல மண்ணெண்ணெயை ஊற்றி தீ குளிச்சு சாவேன். இதுதான் உண்மை. நான் இது தெரியாமல் இந்த இடத்த விட்டு நகல மாட்டேன். நான் மண்ணெண்ணெய் கேனோட தான் இங்கே இருக்கிறேன். எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது. இது போலீஸுக்கும் சரி எதாவதுக்கும் சரி நான் சொல்கிறேன், நேரடியாகவே சொல்கிறேன். இதுக்கு ஒரு முடிவுக்கு தெரியாமல் அவன் ரஞ்சித் குமாரை இது பண்ணாமல் நான் எந்த ஒரு இடமும் இந்த இடத்த விட்டு நகல மாட்டேன். இப்போ எங்கள் அண்ணனை டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணுறாங்க. என் பிள்ளை செத்து போச்சுடா, இவங்களும் போட்டு என்னை தொந்தரவு பண்ணுறாங்க, நான் சாவ போகிறேன்டான் இருக்கான். நான் இப்போ என்ன சொல்கிறது, அவனை பிள்ளை நேற்று பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் அழுதுட்டு கிடக்காங்கன்னு ஊருக்கு அனுப்பிட்டோம். இன்றைக்கி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வாங்கிட்டு போவோன்னா ஒரு எவிடன்ஸையும் காட்ட மாட்டேங்காங்க. நாங்கள் என்ன பண்ண, ஏதாவது ஒரு இருந்தால் தானே போஸ்ட்மார்ட்டத்துக்கு நாங்கள் கையெழுத்து போட முடியும். வாயா ராசா நல்லபடியாக கூட்டு போய் போஸ்ட்மார்ட்டத்தை முடிச்சுட்டு போயிட்டா நாங்கள் எங்கே போய் நான் முறையிட? பிள்ளை பாடி வாங்கிட்டு போயிட்டால் யார்கிட்டங்க முறையிட முடியும்? எத்தனை கேஸு பார்க்குறாங்க தெரியாதா? ஒரு எஸ்ஏக்கே இந்த நிலைமைனா, ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்த எஸ்ஏக்கே இந்த நிலைமைனா, பாமர மக்கள் நாங்களாம் என்ன செய்வோம்? எனக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த ஊரை விட்டு தாண்டி போன எனக்கு யாரையும் தெரியாது. நான் ஒன்றும் படித்தவனும் கிடையாது, படிக்காத பாமரன். எனக்கு தெரிஞ்ச வழியை தான் நான் செய்ய முடியும். எனக்கு பாடியை வாங்காமல் உட்கார்றதான் இந்த ஒரே தெரிஞ்ச வழி. என்ன பண்ண முடியும்? இதுக்கு என்ன நியாயம்? என் தம்பி தான் நேற்று வீட்டை போய் சோதனை போட்டான். கேளுங்க, அவன் வீடு எப்படி இருந்துச்சு, அதுக்கு உண்டான அதிகாரம் இருக்கான்னு கேளுங்க. அவன் ஃபேனெல்லாம் பார்வையிட்டது அந்த தம்பி தான், கேட்டு பாருங்கள். இப்போ அந்த வீடியோவில் இந்த ஃபேனில் உள்ள டஸ்ட்டு கூட போகலை. டஸ்ட்டு கூட போகலை. இதில் எப்படி ஒரு புடவையை போட்டு எடுத்திருந்தா இந்த தூசி போயிருக்குமா போகாதா? இதுதான் எங்கள் டவுட்டு. கொலைக்கான தற்கொலைக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் எங்கிட்ட காட்டலை. எங்களுக்கு இது கொலை தான், முழுக்க கொலை தான்னு சந்தேகம். வேற பூட்டை உடைச்சதா சொல்கிறாங்க. பூட்டை உடைக்கலை. இந்த பாருங்க, டோரை உடைச்சிருக்கோம்ன்றாங்க. டோரையும் உடைக்கலை. எந்த ஒரு எவிடன்ஸோ எதுவுமே எங்களுக்கு காட்டலை. அப்புறம் நாங்கள் எப்படி நம்புறது? தற்கொலை, இது கொலை தான், இது முழுக்க கொலை தான். ரஞ்சித்ன்றவர் தான் ஏதாவது இந்த பிரச்சனையெல்லாம் அடித்து கொலை பண்ணியிருக்கிறாரு. காரணம் அதை தான் சொல்கிறேனே, சொத்து பிரச்சனை தான். சொத்து பிரச்சனை தான் இப்போ ஒரு வாரமாக ஓடிட்டு இருந்திருக்கு. அதில் எவிடன்ஸு இருக்குது. ஒன்றாவது தான் 2 வருஷமாக தாலி கட்டி ரிஜிஸ்டர் பண்ணி குடும்பம் நடத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு இப்போ சமீபத்தில் அவருக்கு குழந்தையும் பிறந்திருக்கு. இவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு ஆல்ரெடி 2 பையன் இருக்குது. இருந்தாலும் இவங்களோட செகண்ட் மேரேஜ் பண்ணி இவங்களோட வாழ்கிறாங்க. இதுதான் காரணம். இந்த ஆளுக்கு பைபோலார் டிஸார்டர் இருக்கு, செக்ஷுவல் டிசேபிலிட்டி இவரான